இன்றும் நாம் வாழும் இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் கல்வாரி பயணம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்று இயேசு வேதனைகளை அனுபவித்தார். இன்று நம்மோடு வாழும் நல்லவர்கள் வேதனைகளை அனுபவிக்கின்றனர். அன்று இயேசுவின் துயரத்திற்கு காரணம் பரிசேயர் கூட்டம். இன்று நல்லோர் படும் துயரத்திற்கு காரணம் நம் சுயநல எண்ணம். இக்கல்வாரி பயணத்தின் ஒவ்வொரு நிலையும் நம்மை கண்ணீர் விட்டு அழச் செய்வதோடு நின்று விடுவதில்லை. நம் உள்ளத்தையும் உள் உணர்வுகளையும் தொடுகின்றது, தூண்டுகின்றது. நம்மோடு வாழும் அண்டை அயலாரின் துன்பங்களை துடைத்தெறிய நம்மை அழைக்கின்றது. மனிதர்கள் யாவரும் இறைவனின் சாயலே. மனிதர்கள் படும் துன்பங்கள் யாவும் இயேசுவுக்கும் துன்பத்தை தரும். எனவே அயலாரின் துன்பத்தை துடைப்பதுதான் ஆண்டவனுக்கு செய்யும் மகத்தான தொண்டு. இவற்றை மனதில் நிறுத்தியவாறே இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். நொறுங்கிய நெஞ்சத்தோடு குத்துண்ட உள்ளத்தோடு நம் மீட்பர் பயணித்த அதே பாதையில் நாமும் பயணிப்போம். உத்தம மனஸ்தாபம் மந்திரம். என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் பல செய்ய தவறியதற்காகவும் மனம் நொந்து வருகின்றேன். என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் மனம் நொந்து வருகின்றேன். இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கு விரும்பும் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். வியாகுல அன்னையே, உன் திருமகனின் பாடலோடு நீர் பயணித்தது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் தீர்ப்பிடுகின்றன. மனுக்குலத்தின் பாவக் கரைகளை தம் மரணத்தின் மூலம் துடைக்க வந்த நம் ஆண்டவர் தமது துயரம் மிகுந்த பாடுகளின் பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கின்றார். கெத்செமனே தோட்டத்தில் கயவர்களால் கைது செய்யப்பட்டவர் இதோ தான் படைத்த மனிதனிடமே தண்டனை பெற தயாராகின்றார். இது ஒரு வித்தியாசமான நீதிமன்றம். குற்றவாளிகள் கூடி நின்று குற்றமற்றவருக்கு தண்டனை வழங்கும் வித்தியாசமான நீதிமன்றம். இங்கு பாவிகள் அனைவரும் அரியணையில் அமர்ந்திருக்க நீதிபதியோ கூண்டில் நிற்கின்றார். இங்கு படைப்பு பொருட்கள் ஒன்றிணைந்து படைத்தவரை பழி தீர்க்க காத்திருக்கின்றன. வாருங்கள், நானே நல்ல ஆயன், உங்களை மேய்ச்சல் நிலத்துக்கு அழைத்து செல்வேன் என்று முழங்கியவரை கற்களும் முட்களும் நிறைந்த கரடு முரடான பாதையில் நடத்தி செல்ல இங்கு ஆடுகள் அனைத்தும் ஆர்ப்பரிக்கின்றன. இந்த தீய ஆடுகள் கூட்டத்தில் ஆரவார ஒளிக்கு முன் ஆண்டவர் இயேசு அமைதியாகின்றார். சர்வ வல்லமை படைத்திருந்தும் சாமானியர்களின் சட்டத்திற்கு முன் சரணடைகின்றார். நீ அரசனா என்ற அறியாமை கேள்விக்கும் சரி, உண்மையா அது என்ன என்ற நையாண்டி கேள்விக்கும் சரி, அவர் பதிலாக கொடுத்தது சலனமில்லா மௌனம் மட்டுமே. மாசற்ற செம்மறி இவர் என்பதை மனமாற அறிந்தும் கூட தன் மனசாட்சியை மறைத்துவிட்டு பொய் தீர்ப்பு எழுதுகிறான் கொடியவன் பிளாத்து. தன்னலம் மிகுந்த தலைமை குருக்களோடும் பாவத்தில் உழலும் பரிசேயரோடும் இணைந்து ஒரு மாபெரும் வரலாற்று பிழைக்கு தொடக்க உரை எழுதுகிறான். சீசருக்கு நண்பன் என்னும் சிற்றின்பன் நாட்டத்தில் மாசற்ற செம்மறிக்கு மரண தீர்வை எழுதி துணிகின்றான். கைகளை கழுவி கொண்டே தீர்ப்பிடுகிறான். இத்துடன் மனுக்குலத்தின் பாவமும் கழுவப்பட இருக்கின்றது என்பதை அறியாமலேயே சிந்தனை.
எத்தனை முறை நாம் வாழ்வதற்காக பிறரது வாழ்வை கெடுத்திருப்போம். நமது சுயநலத்திற்காக பிறரை சிக்கல்களில் மாட்டிவிட்டிருப்போம். சரிவர யோசிக்காமலும் ஆராயாமலும் பிறர் மீது இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சுமத்தியிருப்போம். எந்த விதத்தில் நாம் பிளாத்துவை விட நல்லவர்கள்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்திற்காக என் அண்டை அயலாரை துன்புறுத்தாமல் வாழும் நல்ல மனதை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். மலரின் தோள்களில் மரம் ஏற்றப்படுகின்றது. பாவ மாசனிகா பரிசுத்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார். யாராலும் பருக முடியாத துன்ப கிண்ணத்தை பருக தம்மையே ஆயத்தம் செய்கின்றார். தமது மௌனத்தின் பரிசாக மரண தண்டனை பெற்றவர். தமது கொலை கருவியை சுமந்து செல்ல தாராள மனத்தோடு முன் வருகின்றார். 33 வயதில் 39 கசையடிகளை தம் உடலில் ஏற்கின்றார். ஏளனம், இகழ்ச்சி, எச்சில், கசையடி என அனைத்தையுமே அமைதியுடன் தாங்கிக் கொள்கிறார் இயேசு. முள் சாட்டை முத்தமிட்டதும் இயேசுவின் உடலில் குருதி கொப்பளிக்கின்றது. உடல் முழுவதும் இரத்தத்தால் குளித்ததும் பாவிகளின் கவனம் அவர் தலையை நோக்கி திரும்புகின்றது. சீரிய குணங்கள் கொண்ட இயேசுவுக்கு கூரிய முட்களை கொண்டு மணிமுடி சூட்டப்படுகிறது. அவரது தலையில் இருந்து அருவி என பாய்கிறது இரத்த வெள்ளம். நெற்றியை நிறைத்து கண்களை மறைத்து இயேசுவின் முகம் முழுவதுமே இரத்த அபிஷேகம். இத்தனை கொடுமைகளுக்கும் பிறகு இன்னொரு கொடுமை காத்திருக்கின்றது. அதுதான் பாரத் சிலுவை. பாவிகளோடு மட்டுமே இதுவரை பவனி வந்த சிலுவை முதல் முறையாக பரிசுத்தர் ஒருவருக்காக காத்திருக்கின்றது. அவமானத்தின் அடையாளமாக, கொடுமையின் சின்னமாக இதுவரை இருந்த சிலுவை இந்த கணம் முதல் ஆறுதலின் அடையாளமாக, மீட்பின் சின்னமாக மாறப்போகிறது. வலியும் வேதனையும் மிகுந்ததால் வலிமையற்று போன இயேசுவின் தோள்களில் பார சிலுவையை தூக்கி வைக்கிறது பாவிகளின் கூட்டம். உடலில் உறுதி இல்லை என்றாலும் உள்ளத்தில் உறுதியோடு சிலுவையை சுமந்து கொண்டு
கல்வாரி நோக்கி பயணிக்கின்றன இயேசுவின் கால்கள். சிந்தனை: இன்று நம்மை எத்தனை பேர் குறுகிய லாபத்திற்காக தாங்க முடியாத சுமைகளை பிறர் மீது சுமத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்மை விட எளியவரை வாட்டி வதைத்தும் பிறரை ஏளனம் செய்தும் நாம் எத்தனை முறை மகிழ்ந்திருப்போம்? நாம் செய்யும் இதுபோன்ற தவறுகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தும் சிலுவைகள் தானே. ஜெபம்: எனக்காக பாடுபட்ட இயேசுவே, எனது சுயநலத்திற்காக என்னை விட எளியவர்களை வாட்டி வதைக்காமல் வாழும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நெஞ்சிருந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். மல்லிகை பூ ஒன்று மண்ணில் வீழ்கிறது. மனுகுலத்தின் மீட்பை தம் மரணத்தின் மூலம் பெற்றுத்தர இறைமகன் இயேசு பார சிலுவையோடு நடந்து கொண்டிருக்கின்றார். தம் மன்னக வாழ்வில் அவர் மேற்கொள்ளும் இறுதி பயணம் இதுதான். எத்தனையோ நகரங்களுக்கு நடந்து சென்று போதித்தவர் இன்று மரணத்தின் விளிம்பில் கல்வாரி மலை நோக்கி நடக்கின்றார். எத்தனையோ மலைகளுக்கு ஏறி சென்று ஜெபித்தவர் இன்று மண்டையோடு மலை நோக்கி மௌனமாய் நடக்கிறார். தலையிலே முள்முடியின் தாக்குதல், உடலிலே கசையடியின் காயம், இவற்றோடு தோளிலே சிலுவையின் பாரமும் இணைந்து இறைமகனின் பாதங்களை இடர வைக்கின்றன. தள்ளாடி தடுமாறி நடந்து வந்த இயேசு இனியும் நடக்க தெம்பின்றி மண்ணில் சாய்கின்றார். சந்தன மாலை சகதியில் சாய்ந்தது போல மானிட மகனின் உடல் மண்ணில் வீழ்கின்றது. தன் துன்பங்களின் மத்தியிலும் தடம் பதித்து வந்தவர் இன்று வேதனையின் உச்சத்தில் மண்ணில் முகம் பதிக்கின்றார். எல்லாம் வல்லவர், வலியவர்க்கெல்லாம் வலியவர், மனுகுலத்தின் பாவங்களால் மரசிலுவைக்கு முன் மண்டியிடுகிறார். ஒரு வாரத்திற்கு முன்தான் அவரை சுமந்து வந்த கழுதையின் கால் கூட மண்ணில் படக்கூடாது என போர்வைகளையும் மேலாடைகளையும் விரித்து அவரை வரவேற்றது மக்கள் கூட்டம். ஆனால் இப்போது குற்றுயிரும் குலவுயிருமாய் அவர் மண்ணில் வீழ்ந்தது கண்டு மனசாட்சியே இல்லாமல் மகிழ்கிறது மக்கள் கூட்டம். தங்கள் பாவத்திற்கு சேர்த்துதான் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உணராமல் இரக்கமில்லா இதயத்தோடு அவரை சாட்டையால் அடிக்கின்றனர் படை வீரர்கள். மண்ணில் விழுந்த இயேசுவுக்கோ எழ முடியாத அளவிற்கு வேதனை. மரசிலுவையின் பாரத்தால் அவரது தினவெடுத்த தோள்களும் மரத்து போய் விடுகின்றன. தன் லட்சிய பயணத்தில் இடையூறு ஏற்படக்கூடாது என்ற கொள்கை உணர்வுடன்
வேதனையை வென்று எழுகிறார் இயேசு. தொடர்ந்து நடக்க. சிந்தனை: இன்று நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை பிறரை விழ செய்கிறோம்? நம்மோடு வாழும் ஏழை எளியவரை வீழ்த்தி அதில் வெற்றி காண எத்தனை முறை துடித்திருப்போம்? பிறரது வீழ்ச்சியில் மகிழ்ச்சியை காணும் நமக்கு இந்த படை வீரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரது வீழ்ச்சியில் வாழ வேண்டும் என நினைக்காமல் அவர்களும் வாழ வேண்டும் என்று உழைக்கும் நல்மனதை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதி நிலைப்பார்வார்களாக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். உரையும் வாழும் ஒன்றை ஒன்று பார்க்கின்றன. அளவிடமுடையாத வேதனையோடு கல்வாரி மலை நோக்கி கால் கொடுக்க நடக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. படை வீரர்களின் விரட்டல்கள், மக்கள் கூட்டத்தின் இகழ்ச்சிகள் எதையும் பொருட்படுத்தாது கொண்ட கொள்கையில் குலையாத உறுதியுடன் முன்னோக்கி நடக்கிறார் இயேசு. தன் தந்தையின் திருவுளத்தை தயங்காமல் நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதுதான் அவர் தம் தாய் அவரை சந்திக்க வருகிறார். தாயின் சேயம் சந்தித்த அத்தருணத்தில் சொல்லமா வேதனையை தன் உள்ளத்தில் உணர்கிறார் அந்த உத்தம தாய். தள்ளாடிக் கொண்டிருக்கும் மகனை ஆறுதல் படுத்த வந்தவர் இப்போது தனக்கே ஆறுதலின்றி தடுமாறுகிறார். சர்வ வல்லவரை பெற்றெடுத்தாலும் அவரும் சராசரி பெண்தானே. தாயின் மனம் படுபாடு தனையனுக்கு புரிகிறது. ஆகட்டும் என்ற ஒற்றை வார்த்தையால் இந்த அவனிக்கு மீட்பை கொண்டு வரும் கருவியாக மாறியவள் இன்று ஆன்மாவுக்குள்ளே அழுது கொண்டிருப்பது அவரது கண்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது. இறைவன் குரலுக்கு இசைந்த நொடி முதல் தன் இறுதி பயணத்தில் இணைந்துள்ள இக்கணம் வரை அவர் பட்ட துன்பங்களையும் செய்த தியாகங்களையும் எண்ணி பார்க்கிறார். இரண்டு இதயங்களும் இணைகின்றன. ஆனால் அன்னை வந்தது மகனுக்கு ஆறுதல் சொல்ல அல்ல, கல்வாரி பயணத்தில் கலந்து கொண்ட மகனை பார்த்து கண்ணீர் வடிக்கவும் அல்ல. பேதுருவை போல வேண்டாம் ஆண்டவரை உமக்கிந்த பாடுகள் என்று வேதனைப்பட அல்ல, மாறாக தொடர்ந்து முன்னேறும்படி தொடர்ந்து உற்சாகப்படுத்த உன் அண்ணன்களைப் போலவே ஆண்டவருக்காக உயிரை விடு என்று தன் இளைய மகனை தூண்டிய மக்கமையர் காலத்து தாயை போல கடவுளின் விருப்பத்தை மட்டுமே மனதில் முன் நிறுத்தி கல்வாரியை நோக்கி செல் என்று தம் மகனை உற்சாகப்படுத்துகிறார் அன்னை மரியாள்.
எதிர்பார்த்திருந்த படை வீரர்களும் பரிசேய கூட்டத்திற்கும் இந்த தாயின் வீரமொழிகள் சற்று ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். ஆனால் இயேசுவுக்கோ தன் அன்னையை பற்றி நன்றாகவே தெரியும். 30 ஆண்டுகள் தாயின் துணையோடு தந்தையின் திருவுளப்படி நடந்தவராயிற்றே. அன்னை தந்திட்ட அசாத்திய துணிச்சலால் புதிய உத்வேகத்தோடு தொடர்ந்து நடைபோடுகிறார் இயேசு. சிந்தனை: கொள்கையில் உறுதியுடன் உழைக்கும் நல்லோரை எத்தனை முறை காயப்படுத்தியிருப்போம். முன்னேறி செல்வோரை அன்னை மரியாளை போல் தட்டி கொடுக்காமல் எத்தனை முறை அவர்களது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்போம். கல்மனம் கொண்ட நமக்கு மரியாளின் பிள்ளைகள் என சொல்லிக்கொள்ள எப்படி மனம் வருகிறது? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, முன்னேறி செல்வோருக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் உபத்திரமாக இல்லாமல் இருக்கும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆலமரத்தை அருகம்புல் தாங்குகிறது. கால்கள் கிடுகிடுக்க, கண்கள் கடபடக்க இயேசுவின் கல்வாரி பயணம் தொடர்ந்து நடக்கிறது. ஒளி இழந்த விழிகளோடும் வலுவிழந்த கால்களோடும் பலமிழந்த கைகளோடும் முன்னேறி கொண்டிருக்கிறார் நம் மீட்பர். தாங்க முடியாத சிலுவை பொழு அவரை நடக்க விடாமல் தடுக்கிறது. அவரது முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. படை வீரர்கள் தொடர்ந்து அடித்தாலும் நகர மறுக்கின்றன இயேசுவின் கால்கள். படை வீரர்களை பயம் வாட்டி வதைக்கிறது. போகும் வழியிலேயே இயேசுவின் உயிர் போய்விட்டால் பிலாத்துவின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் தங்கள் வேலை போய்விடுமே. இயேசுவின் வேதனையை விட அவர்களின் வேதனைதான் பெரிதெனப்படுகிறது. சுற்றிலும் பார்க்கிறார்கள். அவர்களது கண்களில் தட்டுப்பட்டவர் சீமோன். வா, இவனோடு வந்து சிலுவையை தூக்கு என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சீமோனும் வருகிறான். இயேசுவின் இழிநிலை அவனது இதயத்தை கிழிக்கச் செய்கிறது. ஒற்றை வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கியவர் இன்று அற்ப மனிதனிடம் உதவி கேட்டு நிற்கிறார். காலம் முழுவதும் நம்மை சுமப்பவருக்கு இன்று தன் சுமையை சுமக்க முடியவில்லை. நிராயுதபாணியாக சீமோன் முகத்தை பார்க்கிறார். இயேசுவின் உடலில் ஊற்றெடுக்கும் வேதனை சீமோனின் உள்ளத்துக்கு புரிகிறது.
மறுபேரும் சொல்லாமல் இறைமகனுக்கு உதவ முன்வருகிறார். கிடைத்தற்க பெரும் பேறு அவனுக்கு கிடைத்துள்ளது. எல்லாம் வல்ல இறைவனின் மீட்பு திட்டத்தில் தானும் ஒரு கருவியாய் இணைந்தது கண்டு பெரிதும் மகிழ்கிறான். சிலுவையை சுமப்பவன்தான் உண்மை சீடன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு அங்கு புதிய அர்த்தம் கிடைக்கிறது. இயேசுவின் 3 ஆண்டு பணி வாழ்வில் இயேசுவை பின் சென்ற இறுதி சீடனாக சீமோன் மாறுகிறான். இயேசுவின் கரத்தோடு சீமோனின் கரம் இணைந்ததால் இயேசுவின் சுமை சற்றே எளிதாகிறது. உறுதி கொண்ட உள்ளத்துடன் இயேசுவின் பயணம் தொடர்கிறது. சிந்தனை: வாழ்விழந்து வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு என்றாவது உதவி இருப்போமா? தொடரும் துன்பங்களால் தளர்ந்து போன மக்களை சீமோன் போல தாங்கி பிடிக்க என்றைக்காவது முயற்சி செய்திருப்போமா? பிரதிபலன் பாராது உதவி செய்த சீமோன் எங்கே? நாம் எங்கே? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னோடு வாழும் ஏழைகளுக்கு என்னாலான உதவிகளை செய்யும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதி நிலைப்பார்வார்களாக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். சிங்கத்தின் முகத்தை சிறுமுயல் துடைக்கிறது. இன்னும் கொஞ்ச தூரம்தான் கல்வாரி மலையின் உச்சத்தை அடைவதற்கு. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இத்துயரமிகு பயணம் நிறைவடைவதற்கு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் மனதிற்குள் மகிழ்ச்சியோடு தன் இலக்கை நெருங்குகிறார். சீமோனின் துணையால் சிலுவை பாரம் சற்றே குறைந்தாலும் உடல் முழுவதும் வேதனை நிறைந்துள்ளது. கசையடி காயங்களின் வலியால் உடல் முழுவதும் உஷ்ணமாகிறது. தலையில் வைக்கப்பட்டுள்ள முள்முடி தசையை தாண்டி எலும்பை தொடுகிறது. அந்த முள்முடியின் கோர தாக்குதலால் முகம் முழுவதும் இரத்தமயம். நெற்றி முதல் தாடை வரை இரத்தத்தின் கோடுகள். வலியாலும் வேதனையாலும் துடிக்கிறார் இயேசு. இரத்த திட்டுகளால் அவரது ஒளி வீசும் திருமுகம் களை இழந்து அலங்கோலமாகிறது. கண்கள் வழியே வழிந்தோடும் இரத்தம் அவரது பார்வையை மறைக்கிறது. குருதியின் கொடூரத்தால் அவரது பார்வை மங்கலாகிறது. நன்மை எது தீமை எது என்று உலகத்திற்கே
பாதை எது, பள்ளம் எது என்று கூட தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். கற்கள் எவை, முட்கள் எவை என்று அடையாளம் கூட தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் நடக்கிறது அந்த வினோதம். வல்லூர்களை தூண்டும் மாடப்புறா போல படை வீரர்களை தாண்டி வருகிறாள் வெரோனிகா என்னும் ஈரம் குழந்தை. இரத்த திட்டுகளால் நிறைந்திருக்கும் இயேசுவின் திருமுகம் அவருக்கு உள்ளத்தில் வலியை ஏற்படுத்துகிறது. 1000 துன்பங்களுக்கு நடுவிலும் அமைதியின் மறு உருவாய் காட்சி தரும் இயேசுவை தன் கையில் உள்ள சிறு துணியால் துடைக்கிறார். கார்மேகம் விலக காட்சி தரும் கதிரவன் போல ஒளி வீசி பிரகாசிக்கிறது. இயேசுவின் திருமுகம் மன நிறைவோடு தன் கையில் உள்ள துணியை பார்க்கிறாள். இரத்த கரைகளோடு இயேசுவின் திருமுகம் அப்படியே பதிந்துள்ளது. தன் மீது வெரோனிகா காட்டிய பாசத்திற்கு பரிசளித்து தன் கல்வாரி பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்தனை: நம் சுயநல வட்டத்தை தாண்டி என்றைக்காவது பொதுநல பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோமா? உதவி வேண்டி நிற்போரை கண்டும் காணாமல் எத்தனை முறை முகத்தை திருப்பி இருக்கிறோம்? கேட்காமல் உதவிய வெரோனிகா முன் கேட்டு உதவி செய்யாமல் நிற்கும் நாம் யார்? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரது துன்ப துயரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நல் மனதை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். கல்வாரி பாதை இது மிகவும் கடினமான பாதை, கரடு முரடான பாதை. பாதை எங்கும் பாதத்தை பதம் பார்க்கும் கற்கள் பரவி கிடக்கின்றன. வழி எங்கும் தேகத்தை கிழிக்கும் முட்கள் விரவி கிடக்கின்றன. ஆபத்துகளும் அபாயங்களும் மட்டும்தான் இப்பாதையில். இதில்தான் மீட்பரின் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. முந்தைய இரவு கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடரும் பல்வேறு வேதனைகளால் நிலை குலைந்து விட்டார் இயேசு. இயேசுவின் கல்வாரி பயணம் நடைபெற்றது ஒரு முற்பகல் வேளை. எனவே வேதனையின் கொடுமையோடு வெயிலின் கொடுமையும் சேர்கிறது. தொடரும் இக்கொடுமையால் முற்றிலும் தளர்ந்து விடுகிறார் இயேசு. சோர்வுற்ற நேரங்களிலெல்லாம் படை வீரர்கள் தொடர்ந்து அடித்து கொண்டே இருப்பதால் துயரம் தொண்டையை அடைக்க வேதனை பெருமூச்சு விடுகிறார். சுற்றி நிற்கும் மக்கள் கூட்டமும்
பரிசேயரும் அவரை தொடர்ந்து எள்ளி நகையாடிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற உணர்வில் உள்ளம் உறுதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் உடலோ வலியால் துடிக்கிறது. தொடர்ந்து நடக்க எத்தனிக்கிறார் இயேசு. ஆனால் முடியவில்லை. கண்கள் இருண்டு போக, கால்கள் சுருண்டு போக மீண்டும் தரையில் விழுகிறார். அவர் மீது விழுந்த சிலுவை இன்னும் அவரை அதிகமாக அழுத்துகிறது. அழுது அரைச்சக்கூட உடலில் பலமில்லாததால் மண்ணில் புதைகிறார். சற்று முன் வெரோனிகாவின் தயவால் துடைக்கப்பட்ட முகம் முழுவதும் மண்ணாகிறது. தன் வலிமையெல்லாம் ஒன்று திரட்டி எழ முயற்சிக்கிறார். முடியவில்லை. குப்புற விழுந்து கிடக்கும் இயேசுவை கோபத்தோடு அடிக்கிறார்கள். மனதில் ஈரமே இல்லாத படைவீரர்கள். அவர்களது சாட்டை இயேசுவின் முகத்தை பதம் பார்க்கிறது. படுத்த படுக்கையாக கிடந்தவர்களை எல்லாம் எழ வைத்தவர் இங்கு எழுவதற்கு சக்தியற்று மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறார். இத்தனை வேதனைக்கும் மேலாக அவரது உள்ளம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற துடிக்கிறது. கல்வாரி மலையும் தன் சிலுவையின் மரணமும் மனத்திரையில் காட்சியாய் வந்து போகிறது. துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் எழுந்து தம் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்தனை: எரிகின்ற வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம் என்ற மனநிலையோடு எத்தனை முறை பிறரது துன்பத்தில் ஆதாயம் தேட முயன்றிருப்போம். சறுக்கி விழுவோரை கை தூக்கிவிட என்றாவது முயன்றிருப்போமா? விழுந்து கிடக்கும் இயேசுவை விடாமல் அடிக்கும் படை வீரர்கள் போல்தானே நாமும் இருந்திருக்கிறோம். ஜெபம்: எனக்காக பாடுபட்ட இயேசுவே, கண்ணீரோடும் கவலையோடும் இருப்போரை கை தூக்கிவிட நல் மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதி நிலைப்பார்வார்களாக. சுவாமி பாடப்பட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நெஞ்செறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். விளக்கின் நிலை கண்டு விட்டில் பூச்சி அழுகின்றது. இறைமகனின் இறுதி பயணம் எருசலேம் நகர எல்லையை நெருங்குகின்றது. குற்றுயிரும் குலையுருமாய் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி வருகிறார் இயேசு. அவர் படும் துன்பத்தை பார்த்தால் கற்களும் கூட கண்ணீர் விட்டு அழும். ஆனால் ஈவு இரக்கமின்றி அவரை துன்புறுத்தி கொண்டே வருகிறது ஆதிக்க வர்க்கம். தங்கள் வீடுகளை விட்டு வீதிக்கு வருகிறார்கள் மக்கள். மாசற்ற செம்மறியின் மரணத்தை நோக்கிய பயணத்தை பார்க்க பெரும் கூட்டமே வழியெங்கும் திரண்டு நிற்கின்றது. அவரது பாடுகளை கண்டு பரிதாபப்படுவோர் சிலர், அவரது வேதனைகளை கண்டு எள்ளி நகையாடுவோர் பலர். அப்படி பரிதாபப்படும் பாமர மக்கள் கூட்டத்தில் எருசலேம் நகரத்து பெண்களும் அடக்கம். நேற்று வரை நலிவுற்றோரின் நம்பிக்கை நட்சத்திரமாக உலவிக் கொண்டிருந்தவர் இன்று தானே நலிவுற்று நடு வீதியில் உலா வருவது கண்டு
அவர்களது இதயங்கள் இறக்கப்படுகின்றன. தங்கள் அழுகை ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறுதல் தரும் என அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறொன்று. எருசலேம் மகளிர் கண்ணீர் தன் லட்சிய பயணத்திற்கு இடையூறு செய்வதாகவே எண்ணுகிறார் இறைமகன். ஆறுதல் சொல்ல முடியாத அவநிலையில் இருக்கும் அவர் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். என் பாடுகளுக்காக அழ வேண்டாம், உங்கள் பாவங்களுக்காக அழுங்கள். என் துன்ப நிலைக்காக அழ வேண்டாம், உங்கள் துயர நிலைக்காக அழுங்கள். ஏனெனில் நான் பச்சை மரம், நீங்களோ பட்ட மரங்கள். கடும் துயரிலும் இயேசுவின் குரல் கணீர் என்று ஒலிக்கின்றது. இயேசுவோடு வரும் ஆதிக்க கூட்டத்திற்கு இயேசுவின் வார்த்தைகள் அதிர்ச்சியை தந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்காது, இயேசுவின் வாய்ச்சொல் மட்டுமல்ல, வாழ்வே மக்களுக்காகத்தான் என்று. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் கொண்ட கொள்கையில் குலையாத உறுதியுடன் தொடர்ந்து நடக்கிறார் இயேசு. சிந்தனை: பிறர் துன்பத்தை என்றைக்காவது நம் துன்பமாக எண்ணியிருக்கிறோமா? அவல நிலையில் உள்ள இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க முற்படும் எருசலேம் நகர பெண்கள் போல என்றைக்காவது வாழ்ந்திருப்போமா? ஆறுதல் தர முயலும் பெண்களுக்கே ஆறுதல் தரும் இயேசுவை பின்பற்றாமல் கிறிஸ்தவன் என்று நம்மளால் எப்படி சொல்லிக்கொள்ள முடிகிறது? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் துன்பத்தை பற்றி நினைக்காமல் பிறர் துன்பத்தை தீர்க்க பாடுபடும் நல் மனதை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் நசித்த பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதியின் சூரியன் நிலத்தில் விழுகிறது. இதோ எருசலேம் நகரத்தை தாண்டிவிட்டார் இயேசு. ஒரு வாரத்திற்கு முன்பு தான் மிகுந்த ஆரவாரத்துடன் அழைத்து வரப்பட்டார். இன்றோ அமைதியாக வெளியேறுகிறார். உள்ளே நுழையும் போது அவரை கோவேறு கழுதை சுமந்து கொண்டு சென்றது. இப்போதோ அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வெளியேறுகிறார். உள்ளே நுழையும் போது ஆரவாரத்துடன் மக்கள் அவரை மாற்றிப்படுத்தி அழைத்து சென்றனர். வெளியேறும் போதோ ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தி அழைத்து செல்கின்றார். கொடுமையான சித்திரவதைகளால் உள்ளம் குமுறுகிறார் இயேசு. தம் துயரத்தின் பாதையில் 3/4 பங்கு கடந்து விட்டார். இன்னும் பாக்கி இருப்பது கொஞ்ச தூரம்தான். கண்ணு கெட்டும் தூரத்தில் கல்வாரி மலை உச்சி. அந்த எல்லையை அடைந்தவுடன் தன் மன்னக வாழ்வு முற்று பெறப் போகிறது என உள்ளத்தில் எண்ணுகிறார். ஆனால் மீதமிருக்கும் கொஞ்ச தூரத்தையும் கடப்பதற்கு உடலில் தெம்பில்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை குருதியால் குளித்து விட்டதால்
உடலில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லை. உச்சி வெயிலில் மலை உச்சியை நோக்கி பாரமான சிலுவையோடு நடப்பதால் கால்கள் இரண்டும் மரத்து போய்விட்டன. முள்முடியின் கொடூரத்தால் அவரது திருமுகம் வனப்பை இழந்துவிட்டது. வலி தாங்காமல் கத்தி கதறியதில் தொண்டையும் வறண்டு போய்விட்டது. இனி கண்களிலிருந்து வடிவதற்கு கண்ணீர் கூட இல்லாமல் கண்ணீரும் வற்றிவிட்டது. உடலில் வேறு இடமே இல்லாத அளவிற்கு கசையடி காயங்கள், அவற்றிலிருந்து இடைவிடாமல் வடிந்து கொண்டிருக்கும் இரத்தம், 33 ஆண்டுகளாக தேக்கி வைத்திருந்த சக்தி அனைத்தையும் ஒரே நாளில் நீக்கிவிட்டதை போன்று ஒரு உணர்வு. எல்லாம் சேர்ந்து இயேசுவை மீண்டும் நிலை தடுமாறச் செய்கின்றனர். தொடர்ந்து நடக்க முடியாதபடி தோய்ந்து போன இயேசு மீண்டும் கீழே குப்புற விழுகிறார். இன்னும் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்தால் தன் கொலைகளம் வந்துவிடும் என்றாலும் தொடரும் தாக்குதலால் செய்வதறியாது எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறார் இயேசு. படை வீரர்கள் வழக்கம் போல் அடிக்கிறார்கள். மரணத்தின் விளிம்பில் நிற்கும் இயேசு தத்தி தத்தி எழுகிறார் மீண்டும் நடக்க. சிந்தனை: விழுந்த போதெல்லாம் எழுந்த இயேசுவை போல எத்தனை முறை எழுந்திருப்போம்? சிறு துன்பம் என்றாலே சுருண்டு படுத்துக்கொண்டு முயற்சியே இல்லாமல் எத்தனை முறை வாழ்ந்திருப்போம்? விழுவதே எழத்தான் என்று வாழ்ந்து காட்டிய இயேசுவை எப்படி நம் வாழ்வில் பிரதிபலிக்கப் போகிறோம்? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் கவலைகள் பெரிது என எண்ணி கவிழ்ந்து விடாமல் எழுந்து நடக்க நல் மனதை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நஞ்செறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். மலை கயவர்கள் பலரை காவு வாங்கிய மலை, மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்தோருக்கும் மரண தண்டனை வழங்கி மகிழ்ந்த மலை, யூதருக்கும் ரோமையர்களுக்கும் இடைஞ்சலை ஏற்படுத்திய பலரது இறுதி மூச்சு இங்குதான் பிரிந்துள்ளது. அந்த கடைந்தெடுத்த கயவர்களின் வரிசையில் இப்போது கனிவே உருவான இயேசு, வாழ்நாள் முழுவதும் நினைவில் கூட தீமை செய்யாத அவருக்கு ஒரேடியாக தீங்கு செய்ய ஒய்யாரமாய் நிற்கிறது ஒரு கூட்டம். அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு இயேசு வந்துவிட்டார். அரவணைக்கவோ ஆறுதல் சொல்லவோ முடியாத நிலையில் நிராயுதனியாக நிற்கிறார் இயேசு. அவர் அணிந்திருந்த ஒற்றை ஆடையையும் உருவுகிறார்கள் படைவீரர்கள். தன் ஒரே மகனுக்காக தையலே இல்லாமல்
அன்னை மரியாள் தயாரித்து கொடுத்த அங்கி. அதுவும் அந்த பரிசேய கூட்டத்தின் கண்களை உறுத்தியிருக்கிறது. மறுப்பு சொல்லவோ தடுக்கவோ கூட இயேசுவால் முடியவில்லை. கசைடி காயங்களின் இரத்தத்தோடு சேர்ந்து ஒட்டியிருந்த அந்த அங்கி அவரது தசையையும் சேர்த்து பீய்த்து கொண்டு வருகிறது. காய்ந்திருந்த காயங்கள் மீண்டும் எழுச்சி பெற்றது போல குருதியை கொப்பளிக்கின்றன. மரண வேதனையில் துடிக்கிறார் இயேசு. அவரது நிர்வாணத்தையும் அவமானத்தையும் கூட ரசிக்கிறது அந்த இதயமே இல்லாத இருளின் கூட்டம். ஒன்றுமே இல்லாமல் உலகிற்கு வந்தவர் உலகில் தன் வாழ்நாள் முழுவதுமே ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுத்தார். இப்போது அதே ஒன்றுமில்லா நிலை. அணிந்திருந்த ஆடை கூட அடுத்தவன் கைக்கு போய்விட்ட அவல நிலை. மரணத்தை தருவதற்கு முன்னும் அதற்கு விலையா? மானத்தை கூட எடுத்து கொண்டார்கள் பாவிகள். தமது நேரம் நெருங்குவதை நினைத்து ஆழ்ந்த அமைதியுடன் நிற்கிறார் இயேசு. சிந்தனை: எத்தனை முறை நம் சொல்லால் செயலால் பிறரை அவமானப்படுத்தி இருப்போம். பிறர் நம்மை விட வளர்ச்சி அடைவது கண்டு மனம் பொறுக்காமல் அவர்களுக்கு குடிபறிக்க நினைத்திருப்போம். இயேசுவின் சாயலில் உள்ள மனிதர்களை நாம் அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவமானப்படுவது இயேசுவும் தானே. ஜெபம்: எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரை அவமானப்படுத்தி மகிழாமல் அவர்களது வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இலவப்பஞ்சில் இரும்பு பாய்கிறது. அனைத்தையும் இழந்துவிட்டு அனாதையாய் கூனி குறுகி நிற்கிறார் இறைமகன். இவ்வளவு நேரம் சோம்பலுடன் நடந்து வந்தவர்கள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மானிட மகனின் மரணத்திற்கு தயாரிப்பு பணிகள் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலுவையை நடுவதற்கு குழி தோண்டப்படுகின்றது. சிலுவை மரத்தில் இயேசுவை தாங்கி பிடிப்பதற்காக கூரிய ஆணிகள் கொண்டு வரப்படுகின்றன. தனது மரணத்திற்கான முன்னேற்பாடுகளை மௌனமாய் கவனித்து கொண்டிருக்கிறார் இயேசு. அவரோடு சேர்த்து கொள்வதற்காக 2 கள்வர்களை சிலுவையில் அறைகிறார்கள். தன் மரணத்தை நினைத்து கவலைப்படாத இயேசு அந்த கள்வர்களின் கதறலை பார்த்து இரக்கப்படுகிறார். இறக்க போகும்போது கூட பிறர் மீது இறக்கப்படும் எண்ணம் யாருக்குத்தான் வாய்க்கும்? இயேசுவை தவிர. ஆனால் இவை எதையுமே தெரியாத படை வீரர்கள் இயேசுவை சிலுவையோடு சேர்த்து படுக்க வைக்கிறார்கள். ஒட்டு துணி கூட இல்லாத இயேசுவின் உடல் இரத்தத்தால்
சிலுவையோடு சேர்ந்து ஒட்டிக்கொள்கிறது. ஆணிகளால் அறையும் போது ஆடாமல் இருப்பதற்காக அவரது கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து கட்டுகிறார்கள். காவலுக்கு வந்த ஏவல் கூட்டம் சலனம் ஏதுமின்றி, சஞ்சலம் சிறிதுமின்றி அறைவதற்கு ஏதுவாக தன் திருக்கரங்களை விரித்து காட்டுகிறார் இயேசு. கூரிய ஆணிகளால் அவரது கைகளையும் கால்களையும் சேர்த்து அறைகிறார்கள். இயேசுவின் உடலில் மிச்சமிருந்த இரத்தம் பெருக்கெடுத்து படை வீரனின் முகத்தில் தெரிக்கிறது. அவன் பாவங்களை தன் இரத்தத்தை தெளித்து துடைக்கிறார் இயேசு என்பதை அவன் அறியாமல் அவன் ஆணியை இன்னும் வேகமாக அடிக்கிறான். உள்ளத்தை துளைக்கும் வேதனையோடு இயேசு கதறுகிறார். அவர் துடித்த துடிப்பை பார்த்தால் கல்வாரி மலையின் கற்கள் கூட கண்ணீர் வெடிக்கும். அவரது கதறலை பொருட்படுத்தாமல் அவரது உடலை மூன்றிய ஆணிகளுக்குள் முடக்குகிறார்கள் படை வீரர்கள். சிந்தனை: எத்தனை முறை நன்மைகளை மட்டுமே செய்து வாழும் நல்லவர்களை அவதூறாக பேசியிருப்போம். நமது சுயநல போக்கிற்காக எல்லாருக்கும் நன்மை பயக்கும் நற்செயலுக்கு தடை போட்டிருப்போம். நன்மைகளின் நாயகனை ஆணிகளால் முடக்கும் படை வீரர் கூட்டமும் நன்மை தரும் செயல்களை முடக்கும் நாமும் செய்து கொண்டிருப்பது ஒரே வேலையை தானே. ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை தரும் செயல்களையே செய்து வாழும் நல்மனதை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகிற்கே ஒளி தந்த அகல் விளக்கு அணைகிறது. சூரியனின் சுடுகதிர்கள் உச்சந்தலையை தொடும் நேரத்தில் நன்மையின் மறு உருவாம் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை மரத்தை கயிறுகளால் கட்டி நிற்க வைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை எல்லாம் நிறைவேறிவிட்டது. 3 ஆண்டுகள் யூதேயா முழுவதும் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தவர் 3 ஆணிகளால் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம் பாவங்களுக்காக மனுவுரு எடுத்து வந்த வார்த்தையான இறைவன் வானுக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் வேலை முடிந்ததும் கிளம்பிவிட்டது. தங்களை எதிர்த்தவன் கதை முடிந்துவிட்டது என எண்ணி பரிசேயர் கூட்டமும் பறந்துவிட்டது. காவலுக்கு இருக்கும் ஒரு சில வீரர்களையும் அழுது கொண்டு நிற்கும் பெண்களையும் சிலுவையில் தொங்கும் திருடர்களையும் தவிர வேறு யாரும் இயேசுவோடு இல்லை. யூதர்களின் அரசன் என்ற குற்றச்சாட்டு பலகை
இயேசுவின் சிலுவையை அடையாளம் காட்டுகிறது. வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் உடைந்த குரலில் தாகமாயிருக்கிறது என்று கதறுகிறார் இயேசு. கல்நெஞ்சம் கொண்ட கயவர்கள் கசப்பு காடியால் அவரது தொண்டையை நனைக்க முயலுகிறார்கள். பசித்தாலும் புல்லை தின்னாத புலியைப் போல அதை குடிக்க மறுக்கிறார் இயேசு. மரிக்க போகும் அந்த நிலையிலும் கூட மனம் திரும்பிய கள்வனை மன்னிக்கிறார் இயேசு. சிலுவையில் தொங்கும் செம்மறியை பார்த்து சில்வண்டுகள் சில எள்ளி நகையாடுகின்றன. அவரது ஒரே அங்கி யாருக்கு என்று சீட்டு குலுக்கி விளையாடுகிறார்கள் படை வீரர்கள். எல்லாவற்றையும் அமைதியாக பார்க்கிறார் இயேசு. 3 மணி நேர வேதனைக்கு பின் தந்தையின் திருப்பெயரை கூவி அழைத்து உயிர் விடுகிறார். சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். இயேசுவின் இறப்பை அறிந்து இயற்கை துடிக்கிறது. பூமி பிளக்க சூறாவளி சுழல்கிறது. வழிபாடு செய்யப்பட வேண்டியவரின் வாழ்வு முடிந்துவிட்டதை எண்ணி திருக்கோவில் திரை கூட இரண்டாக கிழிகிறது. ஆழ்ந்த அமைதியுடன் உயிரற்ற உடலாய் தொங்குகிறார் இயேசு. சிந்தனை: எத்தனை முறை நமது போலியான மகிழ்ச்சிக்காக தெரிந்தே தவறு செய்திருப்போம். நீதியின் குரல் வளையை நெறித்திருப்போம். அநியாயம் நடப்பது கண்டு அமைதியாக சென்றிருப்போம். உண்மைக்கும் நன்மைக்கும் எதிராக நாம் செயல்படும் போதெல்லாம் இயேசுவின் உயிரை பறித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பது நமக்கு புரிகிறதா? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறருக்காக வாழ்ந்த உம்மை பின்பற்றி தவறுகளை தட்டி கேட்கும் தைரியத்தை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடப்பட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே ஏனென்றால் பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வேரறுந்த மரத்தை விழுது சுமக்கிறது. இயேசுவின் கதை முடிந்துவிட்டது. சாமானிய மக்களுக்கு ஆதரவாக சட்டம் பேசிய கலகக்காரனுக்கு கடைசி மூச்சு நின்றுவிட்டது. தங்கள் திட்டம் எதிர்பார்த்தவாறே நிறைவேறியதால் எல்லையற்ற ஆனந்தத்தில் திளைக்கிறது. சமய தலைவர்கள் என்னும் அதிகார கூட்டம் இங்கு இயேசுவின் இறப்பை உறுதி செய்ய துடிக்கிறார்கள்.
படை வீரர்கள் அவர்கள் உயிரற்ற உடலை கூட துன்புறுத்தும் துஷ்டர்கள் ஈட்டியால் இயேசுவின் விழாவை துளைக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் கூட அவனை அர்ச்சிக்கிறது. நல்மனம் கொண்டோர் சிலர் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். பாதை முழுவதும் இயேசுவோடு பயணித்த அவரது தாய் மரியாவின் மடியில் அவரது உயிரற்ற உடலை கிடத்துகிறார்கள். வார்த்தைகளினால் சொல்ல முடியாத வேதனையில் துடிக்கிறாள் அன்னை மரியாள். பாலூட்டி சீராட்டி பாசமாய் வளர்த்த மகன் பாடையாய் கிடப்பதைக் கண்டு பதறுகிறார் அந்த தாய். ஒரு வாள் உள்ளத்தை ஊடுருவும் என்று சிமியோன் முன்னுரைத்தார். அன்னைக்கோ 1000 வாள்கள் உள்ளத்தை தைத்தது போன்ற உணர்வு. கலையிழந்து காட்சியளிக்கும் திருமகனை கண்டு கலங்குகிறாள் அந்த தாய். இந்த உலகில் தனக்கென இருந்த ஒரே உறவும் பிரிந்து விட்டதை எண்ணி சொல்லன்னா வேதனைப்படுகிறாள் அந்த தாய். மனித குலம் வாழ்வதற்காக தன் மகனையே தாரை வார்த்து தந்த அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்ல யாருமின்றி உள்ளுக்குள் குமுறுகிறார். ஆனால் இத்தனை வேதனைகளையும் தாண்டி அவருக்குள் ஒரு நிறைவு. கடைசி மூச்சு வரை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய மகனை கண்டு மன நிறைவு அடைகிறார். தன்னையே பலியாக்கி தரணியை மீட்டெடுத்த மகனை கண்டு மாதாவின் உள்ளம் பெருமைப்படுகிறது. ஆம், இவள் ஒரு அதிசய தாய். தன் மகன் இறந்தாலும் தரணி நலம் பெற வேண்டும் என எண்ணும் ஆச்சரியமான தாய். பலவித சிந்தனைகளோடு தன் மகனை பார்த்தவாறு அமைதியாக இருக்கிறாள் அன்னை மரியாள். சிந்தனை: என்றைக்காவது லட்சத்திற்காக வாழாமல் அன்னை மரியாளை போல லட்சியத்திற்காக வாழ்ந்திருப்போமா? நமது அன்பை விட பிறரது நல்வாழ்வு பெரிது என குறைந்தபட்சம் நினைத்தாவது பார்த்திருப்போமா? தரணி வாழ தன் மகனையே தாரை வார்த்த தாயை பின்பற்ற நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்தை விட என் அண்டை அயலாரின் நல்வாழ்வே பெரிது என எண்ணும் நலமனதை எனக்கு தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். பாவிகளை மீட்க வந்த பரமனின் மூச்சு பாவிகளால் நிறுத்தப்பட்டு விட்டது. இயேசுவால் நலம் பெற்றோர், பலம் பெற்றோர், அவரால் வாழ்வடைந்தோர் அனைவருமே அவரை விட்டு போய்விட்டனர். இப்பொழுது அவருடன் எஞ்சி இருக்கும் உறவுகள் அவரது அன்பு தாயும் அன்பு சீடரும் மட்டுமே.
வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே வாழ்ந்து விட்டதால் இயேசுவுக்கென்று வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாததால் தான் தலை சாய்க்கவும் இடமில்லாமலே வாழ்ந்து வந்தார். உயிரிழந்த உருக்குலைந்து போய்விட்ட அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லை, ஆட்களும் இல்லை. அவரால் பயன்பெற்ற எல்லோரும் பயந்து ஓடிவிட ஆபத்துக்கு உதவி செய்ய வந்தவர் அரிமத்தியா யோசேப்பு. ஆளுநரிடம் அனுமதி பெற்று அவரது உடலை அடக்கம் செய்ய வந்தார். பரபரப்போடும் பரிதவிப்போடும் தேடி கண்டுபிடித்தார்கள் கல்லறையை. ஏனென்றால் பாஸ்கா விழாவிற்கு முன்பாக அவரது உடலை அடக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. உலக அனைத்திற்கும் உரிமையாளராக இருந்தும் உடைமையை என்றும் எதுவும் இல்லாததால் வாடகை கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். கல்லான இதயங்களை எல்லாம் கனிவுள்ள இதயங்களாக மாறாக கற்பித்தார். இன்று கல்லறைக்குள் அடக்கப்பட இருக்கிறார். அசைக்க முடியாதவாறு கற்பாறையின் மேல் வீடு கட்டுங்கள் என்று சொன்னவர் இப்பொழுது கல் குகைக்குள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தபோது தனக்கென அவர் எடுத்து வந்தது இந்த உடல் ஒன்றைதான். அதையும் கொடுத்துவிடும் எண்ணத்துடன் அசையாத சடலமாய் இருக்கிறார். கோடி துணியும் வெள்ளை கோலமும் கொண்டு வந்து அவரது திருவுடலை அலங்கரிக்கிறார்கள். வாசனை திரவியமும் நறுமண தைலமும் பூசுகிறார்கள். எல்லாம் முடிந்தும் நாசரேத்து நாயகனை கல்லறையில் வைத்து கல்லால் மூடிவிட்டார்கள். 3 ஆண்டுகளாய் முழங்கிய குரலுக்கு 3 நாட்களில் முடிவுரை எழுதப்பட்டு முகாரிய ராகம் பாடி முடித்தனர். சிந்தனை: இயேசுவை போல நீதிக்கான போராட்டத்தில் நம்மையே பலி கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? யார் எனக்கு எக்கேடு கெட்டால் நமக்கென்ன, நம் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் தானே நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்து இயேசுவை போல நாமும் எப்பொழுதும் மாறப்போகிறோம். ஜெபம்: எனக்கென பாடுபட்ட இயேசுவே, எனக்காக மட்டுமே நான் வாழாமல் பிறருக்காக வாழவும், தேவைப்பட்டால் என்னையே தியாகம் செய்ய தயாராக இருக்கவும் எனக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதி நிலைப்பார்வார்களாக. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும்.
ஆண்டவர் நம் மீது தயவாக இருக்க வேண்டும் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில், நற்கருணை பிரசன்னத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய திருச்சிலுவை பிரசன்னத்தில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய திருச்சிலுவை இதோ இந்த நேரத்திலே நாம் ஆராதித்திருக்கின்றோம், வணங்கி இருக்கின்றோம், அவரை போற்றி பெருமைப்பாக பேசியிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வையும் புடமிட்டு பார்ப்பதற்கு ஆண்டவர் இந்த 14 நிலைகளை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை திடப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு ஆசைப்படுகின்றார். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு தெரிந்ததுனால், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். என் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்ற நம்பிக்கையோடு முழந்தான் படியிட்டு இருக்கின்றோமா? பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும். நான் பாவி, பலவீனன், இயலாதவன், இந்த உலகத்திலே தகுதியற்றவனாக இருக்கின்றேன். சோர்ந்து போகின்றேன், தளர்ந்து போகின்றேன். எந்த நடவடிக்கை எடுத்தாலும் வீழ்ச்சியுட்டுக் கொண்டே இருக்கின்றேன். ஆனால் என்னை பலப்படுத்தக்கூடியவர், திடப்படுத்தக்கூடிய நீர்தான் ஐயா. உறுதிப்படுத்தி கைதூக்கி விட்டு நீர் எழுந்து 3 நிலைகளில் எழுந்தது போல என்னையும் எழுப்பி விட்டீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எனக்காக பாடுபட்டீர், ரத்தம் சிந்தினீர், உயிர் கொடுத்தீர். இந்த நாளிலும் அந்த உயிர் கொடுத்ததை நினைத்து பார்த்து, இயேசுவே உம்மை போற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர். இந்த மதிய வேளையில உமக்காக உம்முடைய ரத்தத்திற்காக விலை உயர்ந்த விலையேறப்பட்ட அந்த ரத்தத்தை நினைத்து பார்த்து, எனக்காக என் தெய்வம் அந்த கல்வாரியிலே உயிர் விட்டாரே, அந்த தெய்வத்தை போற்றி புகழ்வதற்கு எனக்கு கத்தோலிக்க திரு அவை கொடுத்த இந்த மதிய வேளை 3 மணி ஆண்டவர் தன் உயிரை கொடுத்தார். அனைத்தையும் கொள்ளிலிருந்து விட்டு, அனைத்தையும் செய்துவிட்டு, எல்லாம் நிறைவேறிட்டு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறிட்டு. அன்புக்குரியவர்களை, இன்று நம்மை பார்த்து அவர் சொல்லுகின்றார், எல்லாம் உனக்கு நிறைவேறும், எல்லாம் உனக்கு நிறைவேறும். எதை நினைத்து மண்டாடுகின்றாயோ, எதை நினைத்து கண்ணீர் விடுகின்றாயோ, எதை நினைத்து வறட்சியோடு வேதனையோடு இருக்கின்றாயோ, அவற்றை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவர் தான் நம் இயேசு. அவரோடு இந்த சிலுவை பாடுகளிலே பங்கெடுத்திருக்கின்றோம், நடந்திருக்கின்றோம், பயணம் செய்திருக்கின்றோம், கல்வாரி பயணத்திலே நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். ஆண்டவர் நன்றிக்குரியவர், நன்மைக்குரியவர், ஆசிரை அள்ளித்தரக்கூடியவர். தன் வேதனையின் மத்தியிலும் அன்புக்குரியவர்களே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னவர். இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், மன்னியும் என்று சொன்னவர். அதே மன்னிப்பை நமக்கு கொடுக்கின்றார். பலவீனனான நம்மை மன்னிக்கின்றவர். நம்முடைய குற்றங்கள், குறைகளை அல்ல, நம்முடைய வேதனைகளை எல்லாம் பார்த்து நம்மை உறுதிப்படுத்தக்கூடியவர். திருப்பாடலை வாசிக்கின்றோம், நான் மண்டாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு திடம் அளித்தீர் என்று வாசிக்கின்றோம். திடம் அளிக்கக்கூடியவர், மண்டாடும் பொழுதெல்லாம் நமக்கு செவி சாய்க்கக்கூடியவர். இந்த நாளிலும் செவி சாய்க்கிறார். நன்றி செலுத்துவோம். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக உயிர் கொடுத்தவர், எனக்காக மீட்பராக எழுந்து நிற்கின்றது. இந்த உலகத்தினுடைய ரட்சணியா, இந்த உலகத்துடைய மீட்பு, இந்த உலகத்துடைய மாயை ஒருவேளை நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு ஒருவர்தான் எனக்கு மீட்பு, இயேசு ஒருவர்தான் எனக்கு ஆதரவு, இயேசு ஒருவர்தான் எனக்கு ஆதாயம், இயேசுவின் சிலுவை தான் எனக்கு எல்லாம் என்ற உறுதியோடு இருக்க வேண்டும். அந்த சிலுவை நம்மை இன்னும் அதிகமாய் ஈர்க்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துடைய கவர்ச்சி இருக்கலாம், மாயை இருக்கலாம், இந்த உலகத்திய பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம். ஆனால் பெருமையாக நிற்கக்கூடிய, ஒன்றுமில்லாதவராக நிற்கக்கூடிய, தனக்காக அல்ல பிறருக்காக தன்னை தாழ்த்திக் கொண்ட, இந்த உலகத்தினுடைய அடிமையாக தன்னை தாழ்த்திக் கொண்ட ஒருவர் நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நம் தலைவர் இயேசுதான். அந்த இயேசுவை நினைத்து பார்த்து சொல்லுவோம்,
இயேசுவே உமக்கு நன்றி. சத்தப்போடு சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். சிலுவை தான் எனக்கு ஆதாயம், சிலுவை தான் எனக்கு மீட்பு, சிலுவை தான் எனக்கு ரட்சணியம், சிலுவை தான் எனக்கு எல்லாம். ஆமென். திருத்தந்தையுடைய கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய போற்ற பெறுக. அருள் மரியே வாழ்க, ஆண்டவருடைய பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவீட்டுக்கனியாய் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே உங்களுக்காக தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேநீர் அறிந்துவிட்டு உடனடியாக நாம் வழிபாட்டுக்குள், குறிப்பாக இந்த பாடுகளினுடைய வழிபாடில் நுழைகிறோம்.